ஃபஸ்ட்டு இந்த இதுவை பேன் பண்ணுங்க எல்லா ஊர்லையும். சென்னையில் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன். யாரும் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஏதோ இஷ்டத்துறானு போல. இடிச்ச இடியில் கல்லுங்க செங்கலுங்க. ஐயோ அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்குங்க. இந்த வண்டி டிரைவருக்கு ஒன்றும் ஆகல, கொக்லைன் போட்டு இழுத்துங்கிறாங்க. ஆனால் ஸ்பாட் அவுட்டு போகலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஆல்ரெடி. கேட்ட நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஜெய்ப்பூருக்கு போகிற நேரம். வண்டி பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம ரெஸ்ட்டுங்க சொல்லணும்னா நம்ம ஃபீனிக்ஸ்க்கு. ஏதோ நம்ம வந்து வண்டி அன்றைக்கி நம்ம ஜோத்பூரில் ரிப்பேர் பண்ணோம்ல, அது வண்டி ரிப்பேர் ஆகி தச்சுமே ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு, ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கேப் கொடுத்ததுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லாமல். இன்னும் நம்ம வந்து அந்த ஜெய்ப்பூரை பார்த்துட்டா ராஜஸ்தான் நம்ம பார்த்த மாதிரி தான். நம்ம போனதுல ரொம்ப லாங்கான ஒரு ட்ராவல்னா இந்த ராஜஸ்தான் தான். ஏதோ வந்து வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகுற நேரத்தில் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய்க்கிறோம். இதே நம்ம எதுனா அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்தில் வந்து தான் அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் வந்து ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த 10 நாள் எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த டெசர்ட்டில் இருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ எனக்கு வெயிலே ஆகலை. ஆனால் இந்த டம்பிங் யார்ட்டு போன வேலை தான் எனக்கு வெயில் ஐயோ அவ்வளோ ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில் வேர்க்குது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1:30 மணி ஆகுது. நம்ம அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு 3 மணி ஆனோட போதும். இன்னைக்கு ஒரு நாள் ஜெய்ப்பூரில் தங்கிட்டு அந்த ஆமால் பேலஸை பார்த்துட்டு நாளைக்கு ஆக்ராக்கு பறந்துடுவோம் ஃபீனிக்ஸ் கூட. இது பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தாங்க. அஜ்மர்லேருந்து மெயின் ரோடு வந்துட்டிங்கன்னா இந்த 120 கிலோமீட்டர் ஒரே ரோடு. சும்மா அப்படியே சல்லுன்னு போயின்னு இருக்கலாம், எந்த ஒரு லெஃப்ட்டு ரைட்டு எடுக்காமல். ஆனால் இந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய வண்டிக்கு தான் போய்க்குது, சின்ன வண்டிகளே போல. அங்கங்கே வந்து பிரிட்ஜு பாலங்கள் வந்து இப்போ தான் கட்டிங்கிறாங்க. ஓகே, வண்டி வேறு ஸ்பீடாக போய்க்குது. ஸ்லோவாக போ. வண்டி நிற்க வச்சுருந்தா அந்த மேலே வந்து வச்சு விட்டுக்கிறானுங்க லூஸ் பசங்க எவனோ. இது வேறு இங்கே பாருங்கள், அன்றைக்கி தான் டைட்டாக வந்து அந்த மெக்கானிக் கடையில் நல்லா டைட்டாக பண்ணாங்க, பார்த்தா லூஸ் ஆகிட்டுக்குது. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அவனும் வந்து போட்டு நல்லா ஸ்க்ராச்சஸ் பண்ணிட்டுக்கிறானுங்க. அது கரெக்டாக இந்த 2 பக்கமும் வண்டி அங்கே நிற்க வச்சுருந்தா இல்லையோ 2 பக்கம் ஸ்க்ராச்சஸ். கீழே பார்த்தா அந்த இது எடுத்து வச்சுக்கிறானுங்க. ஐயோ அந்த அஜ்மர் சுற்றி வந்து பார்க்கிங்கே இடம் இல்லைங்க. அங்கே எங்கோ ஒரு பக்கம் வந்து நான் எங்கே தங்கணும் அங்கே விடலான்னு பார்த்தா இங்கே ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ கெஞ்சி கூத்தாடி உள்ளே விட்டுருந்தாச்சு. ஏன்னா வெளியே வண்டி விட முடியாது. ஏன்னா அந்த ஏரியா வர ஒரு மாதிரி நெருக்கமாக இருக்கிற ஏரியா அது. அதனால உள்ளவே விட்டுருந்தாச்சு. உள்ளே விட்டால் இப்படி பண்ணி வச்சுக்கிறானுங்க லூசு பசங்க. அவனும் 3 ஸ்டேட்டு நம்ம வண்டி ஓட்டி எந்த இடத்துல நம்ம வந்து கீழே விழல. ஐயோ இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இது சொன்னாலே வந்து எங்கோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வீண்டு வார போகிறோம். எதுவும் நடக்காமல் இருந்தால் சந்தோஷம். இந்த வார்த்தையை நான் மியூட் பண்ணிடுறேன். இந்த வார்த்தை வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வரும்போது ஒரு பக்கம் ஸ்கிட் ஆகிடுச்சு எனக்கு. பட் வண்டிலாம் கீழே வச்சு தவிர்த்து நான் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஸ்பீடெல்லாம் போகல, இது ஸ்ட்ரைட்டாக போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணுகள்லாம் இருக்குது. சரி மண்ணு தானே சொல்லிட்டு இது டக்குனு டர்ன் பண்ணேன், ஸ்கிட் ஆயிடுச்சு. இந்த
நம்ம ஃபீனிக்ஸ் வந்து கொஞ்சம் மண் இருந்தாவே சும்மா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி 2 3 ஸ்டெப்பும் போடுவான். நிறைய மண் இருந்ததுனால அவட பிரபுதேவ ஸ்டெப் போட்டான், அதனால கீழே விழுந்துட்டான். பட் நான் தப்பிச்சிட்டேன் நான். அது இவ்வளோ பெரிய வண்டி நான் போனதுல இன்னைக்கு தான் நிறைய பெரிய பெரிய வண்டிகளாக போய்ங்குது. எல்லாம் எங்கடா போய்ங்கிறீங்க? எல்லாம் பெரிய பெரிய வண்டிங்க, எல்லாம் ராஜஸ்தான் வண்டி. ஆர்ஜே இந்த விஜே ஆர்ஜே ஆடுவாங்களே அதுதான். இன்னும் அந்த வண்டி இப்படி பாம்பு மாதிரி போய்ங்குது. அங்கே ஓவர்டேக் வேணாம் இல்லையா, நான் போகிறோம்ல. சிங்கம் வந்து சீரி பாஞ்சுன்னு போய்ங்குது, 2 வண்டி குறுக்கலாக விட்டுங்கிறீங்க. ஐயா இது யாரா இது? ராஜஸ்தான் அங்குள். டிராக்டர் ஆர்ஜே 19. அது என்னது? ஃபஸ்ட்டு இந்த இதுவை பேன் பண்ணுங்க எல்லா ஊர்லேயும். சென்னையில் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன். யாராவன் வாங்கல இருக்கிறது அங்குள். இந்த ஐ லவ்ன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் பண்ணும். ஏன்னா அந்த சொல்லணும்னா அந்த வார்த்தை வந்து லவ் ஐ லவ்ன்றது வேறு. ஆனால் பட் அந்த ஊருக்காக யூஸ் பண்ணுறாங்களே, அதை பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் அந்த இம்பார்ட்டண்ட்டான பிளேஸில் தான் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ லவ் சென்னை அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை ஐ லவ் பெங்களூர்னு போட்டிருப்பாங்க, இல்லை ஐ லவ் ஜெய்சல்மார் ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸில் அவங்க மட்டும் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்டத்துக்கு கடை கிட்ட வீடு கிட்ட அங்கங்கே அந்த எல்லாத்தையும் அது போட்டதுனால ஐயோ என்னடா இது அவ்வளோ நல்லாவே இல்லைடா, இது சலிச்சு போச்சு அது பார்த்து அப்படிதான் இருக்குது. அதனால அது மட்டும் ஊருங்க கரெக்டாக அந்த ஊரில் வந்து ஒரு பிளேஸில் மட்டும் வைக்கணும். அப்போ தான் அந்த பேருக்கும் அது ஒரு கௌரவமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வச்சா நல்லா இருக்காது. என்னையா இங்கே எல்லாம் டிராஃபிக் ஜாம் பண்ணி வச்சுக்கிறீங்க? எங்கே இரங்கல் இங்கே நோஞ்சி போகிறது பயமாக இருக்குது. இருங்க அந்த கார் காட்டுறேன். யாரா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ? இந்த ஊரில் போலீஸ் யார், செக்யூரிட்டி யார், டிராஃபிக் போலீஸ் யார் யாரும் தெரிய மாட்டேது. ஓ ஓ ஓ ஓ நம்புற மாதிரி நம்மள பூந்து போயிடலாம். இந்த வண்டி தாங்க, இந்த வண்டி தான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அந்த அக்கா இல்லை அண்ணே, வயசான அண்ணே. நம்மள எப்படி பார்த்துங்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க, ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ். யாரும் ஆறானு நீ போகிறதே ஸ்லோவாக தான் ஆரம் நங்குல ஆரம் எடுத்து நம்மளுக்கு வாய் சொல்கிறாங்க. நம்மளும் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வாய் சொல்லிடலாம். ஓ ஹெட்ஸில் தாண்டி போகிற நம்ம கேபில் இருக்குதான்றதுக்கு அங்கிள் பாய் சொல்கிறாங்க. வண்டி இவ்வளோ டிராஃபிக் ஜாம் பண்ணி வச்சுக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஜாமு? ஒரு டோல் இருக்குதுண்ணா, நான் எங்கே நோஞ்சி போகிறது? இதுக்குள்ளே எங்கன்னா நான் நோஞ்சி போனால் சட்னி தான், ஏன்னா சவுண்டும் கேட்காது. இரங்கல் அப்படி ஓடிட்டேன். போகிறது ராஜஸ்தானோ? பால் வண்டியா இது? பெட்ரோல் வண்டியா? இரங்கல் இரங்கல் பறக்குறீங்க. நாங்கள் பறக்குறீங்கன்னா எங்களுக்கு இடம் இருக்குது, நாங்கள் சந்தில் பூந்து போயிடுவோம். ஆனால் உங்களால் போக முடியாதுல்ல. இரு உண்மையாவே ஆறுன்னு செகண்ட் நிறுத்திக்கூடாது அந்த பக்கம். ஐயோ புகையை கழுப்பி விட்டாங்க. இது வேற இருந்து ஏன் டான்ஸ் ஆடுறது? மண் இருக்குதுல்ல, அதனால தான். அங்குள் எங்கே நாங்கள் துப்பி வச்ச இட்ஸ் நாட் குட். நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இந்த எச்சத்துக்கு போது மட்டும் இந்த ஐயோ இது எங்கே பார்த்தாலும் நியூ டெல்லி 300 கிலோமீட்டரு, ஜெய்ப்பூர் இன்னும் 32 கிலோமீட்டரு. ஜெய்ப்பூரா? ஜெய்ப்பூர். யாரா இது? டெல்லி அங்குள் எங்கள் பெரிய வண்டி டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. இரு அங்குள் அந்த பக்கம் ஓடிடுறேன். அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து போய் பார்த்துங்கிறாங்க. யாரா வண்டி சென்ட்ரல் ரிக்வஸ்ட் ஏதோ ஷோ காமிச்சுங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கிறாங்க. பண்ணிட்டோம்ல எப்படி யாரங்குள்? ஓ ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஏதோ இஷ்டக்கிறானுங்க போல. அங்கே பாருங்க சண்டை போட்டுங்கிறாங்க. எந்த வண்டிக்கோ ஏதோ எடுத்துருக்குறாங்க. அங்கே நீங்கள் போங்க அங்கிள், அவங்க பேசிங்கிறாங்க. அதுதான் உங்களோட குடும்ப பார்க்க போல. வண்டி பாருங்க வெளியே பின்னாடி விட்டுங்கிறா. இங்கே அங்கிள் வர பயம், எங்கே நம்ம வண்டியை பின்னாடி விட்டுறான்னு.
இப்போ அங்கிள் லெஃப்டில் போட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க போல. யாரா அவன் எங்கள் ஏரியா பையனை வந்து கலாய்ச்சிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ 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 சளி என்னடா வெயில் என்ன இத்தனை நாள் வெயில் தெரியலடா, இப்போ பார்த்தா என்ன இப்படி வெயிலாக இருக்குது. ஐயே நம்ம வேற இந்த ரைடிங் ஜாக்கெட் வேற போட்டு சுற்றிங்கிறோம். ராஜஸ்தான் பஸ்ஸு. ஆகா ஐயோ டிராஃபிக் ஜாம்லேருந்து தப்பிச்சுட்டும்டா அப்படியே நினச்சா. ஏன் இவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குது இங்கே? இந்த டிராஃபிக் ஜாம் இருந்தால் நான் போகிறதுக்கே நாளைக்கு ஆகிடுமே. இந்த மண்ணில் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ராஜஸ்தான் மண் இவ்வளோ வெளிக்காக பரவி இருக்குது. சரி டெசைட் பண்ணு. ஐயோ வெயில். ஆகா தண்ணி கூட குடிச்சா தாகம் எடுத்துனே இருக்குது. ஐயோ ஐயோ அங்கே சீக்கிரம் போங்கள், வெயில் தாங்க முடியல. ஐ வாண்ட் டு கோ பிகாஸ் வெயில். போவாங்களா? நம்ம ஊராக இருந்தால் பூந்து போயிருக்கலாம். ஷார்ட்கட் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த ஊரில் எந்த ஷார்ட்கட் இல்லையே, ஒரே ரோடு தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் எங்கேனா ஒன்று போட்டுக்கலாம். இல்லைன்னா ஆகாது. இரு அங்கிள் எங்கள் சைடில் போட்டுக்கிட்டான். ஆனால் வண்டி எடுத்துருவாங்களே. ஆனால் வண்டி அந்த கார்காரன் பாருங்க இங்கே வந்து எட்டு போட்டுக்கணும். எட்டு போகிறதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? இல்லை ரோடு இல்லையா? ஆண்டி வயல் லுக்கிங் லைக் தட். ஆயா இட்ஸ் நாட் ஆண்டி. ரொம்ப எங்கெங்கோ ஐயோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு போதோ தெரியலையே இந்த டிராஃபிக்கு. அதாவது இந்த டிராஃபிக் ஜாம் நான் கடக்கிறதுக்குள்ளே நான் காஞ்சி கருவாடு ஆகிடும் போலையே. தாமஸ் ஆல்ரெடி கருவாடு ஆகிவிட்டேன். ஏதோ இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றினா திரும்ப மீண்டும் உயிர் பிடித்து டக்குன்னு வரமாட்டேன் வாயில் உயிர் வந்து விடும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா கோவலாக கொஞ்சம் வந்துக்குதியா. போங்கள் சீக்கிரம் ஓடிடுங்கள், நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா இது ஐயோ இந்த பெரிய வண்டி இந்த டயருங்க பார்த்தாவே பயமாக இருக்குது நம்மளுக்கு. பெரிய டயருங்கெல்லாம் பார்த்தாவே நசுங்கி எப்படி இப்படி வந்தால் பார்த்தியா அங்கிள் வேறு ஹெல்மெட். ஆனால் காஸ்ட்லியாக ஸ்பெக்ஸுங்கெல்லாம் போட்டுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. அது ஜாவா பைக்கெல்லாம் வர வாங்கியிருக்கீங்க. ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கீங்களா? ஒரு 1000 கொடுத்து ஸ்டைலு நீங்களாமா. பின்னாடி வேறு ஒரு தாத்தா வர போட்டுங்கிறீங்க, 2 பேரும் ஸ்பெக்ஸ் வேறு போட்டுங்கிறீங்க ஸ்டைலாக. ஆனால் ஒரு ஸ்பெக்ஸ் போது சரி, ஒரு ஹெல்மெட் போடலையே. என்னதான் பெரிய வண்டியாக இருந்தாலும் நாங்கள் தான் பூந்து போயிட்டே இருக்கோம். என்ன வண்டி இஷ்டானா எங்கே எந்த டிராஃபிக் ஜாம் கிடக்கிறதுக்குள்ள எவ்வளோ வண்டி இடிக்க போகிறாங்களோ தெரில. இந்த மண்ணில் நம்ம போகிறது ரொம்பவே மை காட் மேன் இவ்வளோ பக்கத்தில் போய்க்கிறான் பார். அவன் இல்லை எந்த தப்பு, நான் தான் ரொம்ப சைடில் போயிருக்கேன். இதுனா இது ஆம்புலன்ஸா? இதுல இது இந்தூர் ஆம்புலன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்டிக்கரிங் கூட பண்ணலையாடா? புது வண்டியோ? எம்பி நான் மத்திய பிரதேசில் எடுத்து வந்துக்கிறாங்களோ இந்த வண்டியை. ஆம்புலன்ஸ் மாதிரி இப்போ சவுண்டு பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுருவாங்க வழி. இன்னும் வந்து ஆம்புலன்ஸே ஆகல, அதுக்குள்ளே வந்து இங்கே ட்ரைனிங்கு எப்படி ஓட்டணும், எப்படி சவுண்டு பண்ணணும் பாரு. உள்ளே வந்து எந்த ஒரு பேஷண்ட்டும் இல்லை, ஆனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேட்கலாம் அந்த தான் யாருமே இல்லையாடா. எங்க இங்கே பாருங்க ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே நடு ரோட்டில். ஐயோ இங்கே பாருங்க என்னடா இது. சரி இருங்க கிட்ட போய் பார்க்கலாம். வண்டி எங்கள் சென்டரில் போட்டேன், போய் பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்றது. ஓ மை காட் அப்படி இருக்குது. யாரா ஓயன்றது? நம்மளுக்கே ஓயா, யார் கோகுலுக்கே ஓயா. எங்கே இடம் நடந்தாலும் அங்கே நம்ம வண்டியை போட்டு வேடிக்கை பார்க்குறது நம்ம ஊரோட ஒரு சம்பிரதாயம். அங்கிள் நாங்கள் போய் ஏதோ பார்க்க வேணும். இவ்வளோ ஸ்பீடாக வந்திருப்பீங்க. இங்கே பாருங்கள் இடிச்ச இடியில் கல்லுங்க செங்கல்லுங்க. ஐயோயோ அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்குங்க. இருங்க நம்ம வண்டி யாரும் வச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள் போலீஸ்காரங்கிறாங்க. யாரா நீ வீடியோவில் எடுத்துக்கிற ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. ஆனால் இந்த வண்டி டிரைவருக்கு ஒன்றும் ஆகலை. இங்க இந்த வண்டி டிரைவருக்கு ஒன்றும் ஆகலை, கொக்லைன் போட்டு இழுத்துங்கிறாங்க. ஆனால்
ஸ்பாட் அவுட் போலங்க. யாரும் அங்கிள் இல்லை போக போக சாமியும் இல்லையா அது வண்டி அவ்வளோ ஸ்பீடாக வந்து வச்சுருப்பீங்க. வண்டி பார்த்தா பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஆல்ரெடி. ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் அப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அங்கிள் நான் அப்படி ஓடிடுறேன். இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. இப்படி வரீங்க பாருங்கள். இப்போதான் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. அப்பா சாமி இப்போ தண்ணி குடிச்சிடுறா. ஓகே பஸ் இப்போ தான் அந்த கொக்லைன் போட்டு இழுத்துருக்குறாங்க. அதாவது 2 வண்டி இழுக்கிறதுக்கே வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் ஒருத்தர் வந்து அந்த டிரைவர் மாட்டி நின்றுருப்பானே. அதை நினச்சி பார்த்தா ஒரு செகண்ட் அப்படியே பதறுது பாருங்க. அந்த வண்டி பேக் சைடை செங்கல் ஏற்றுறது வேறு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். யாரும் ஃபுல்லாக வந்து செங்கல். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். மொத்தம் போலீஸ்காரங்க வேறு இருக்காங்க. ஃப்ரண்ட்டு இல்லைங்க, ஃப்ரண்ட்டு போயிடுச்சு. அது இந்த ரோடை கடக்கிறதுக்குள்ளே அங்கே தான் டிராஃபிக்னா எங்கேண்ணா டிராஃபிக்கு? இது வந்து இந்த ஊருங்க போகிற ரோடுங்க, அதனால தான் ஒரு டிராஃபிக்கு. நம்ம மேலே போய் எவ்வளோ டிராஃபிக் வந்துருக்காது போல். ஐயோ ஐயோ நாக்கா எப்படி போய்க்கிறீங்க? எடுங்க இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிடணும். நம்ம வந்து இந்த ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய வண்டிக்கு நடுவில் இருந்தாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயம் தான். ஆனால் நம்ம இங்கே தப்பிச்சு போயிடுவோம். நல்லா காற்றா வர இடத்துல போகலாம். ஓ எப்படி கட் பண்ண பார்த்தீங்களா அங்கிள்? இந்த மாதிரி இடத்துலலாம் கட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. போங்க. ஓ அங்கிள் லெஃப்ட் எடுக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டுருது. ஒன்று அங்கே எடுக்கணும்னா இண்டிகேட்டர் இங்கே போட்டு ரைட் எடுத்து பக்கத்தில் வந்து அப்புறமா எடுக்கணும். ஆனால் அங்கே ரைட்டு போடுறாங்கன்னா அங்கே இண்டிகேட்டர் போட்டு அங்கே எடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இண்டிகேட்டர் போட்டு இல்லைன்னா இண்டிகேட்டர் போடுறதுக்கு முன்னாடி வண்டி அங்கே கரெக்டாக அங்கே கட் பண்ணுறோன்னா இங்கே கட் பண்ணுறோன்னா லெஃப்ட்டில் அங்கே போட்டு ரைட்டில் எதனா வண்டி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா ரைட் எடுக்கணும். போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி டிராஃபிக் போலீஸ் மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த மீன் மட்டும் தனியாக சுற்றிக்குது. டிராஃபிக் ஜாமு அந்த அங்கிள் பண்ணிட்டாங்க. ஆண்டி பின்னாடி போங்க ஆண்டி. இது பாருங்க நான் போகிறாங்க. ஆண்டி கோ பேக் சார் ஆண்டி பின்னாடி போங்க அப்படியே. நீங்கள் அந்த பக்கம் போனாங்க வந்து வேலை வந்துட்டு எங்களுக்கு சொல்கிறீங்க. இப்போ இப்படி ஓட்டு போடுறாங்க பாருங்க. வாண்ணே ஓ இவ்வளோ செம்மில் போய் போகிறாங்க அக்கா. அந்த பக்கம் போன சைடில் क्या वो दूर से आए हो? कहाँ से आ रहे हो? चेन्नई से इधर कैसे घूम रहे? इधर आ गए என்ன இது இருக்குது? ஜெய்ப்பூர் बोलो इसको जयपुर अच्छा उनको ट्रैवलिंग करने के लिए घूम रहे हैं वो भी स्कूटी से। हाँ आप नंबर प्लेट देख के मेरे को बता देना। हाँ ओके वीडियो बनाते हो? हाँ वीडियो ना क्या नंदन एक्सप्रेस है ना? हो गया?
எனக்கு வந்து அந்த அக்கா ஓட்ட கூட இருக்கும், எனக்கு அவ்வளோ காமெடி இல்லை. ஆனால் அவங்க பின்னாடி அவங்க அம்மா இருக்கிறாங்களே, ஏய் நான் இங்கே வரணுமா, அதுக்கும் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருதான் வன்வே இல்லை ராங் வேலை வந்துட்டு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகணும் சென்டார் போங்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய வண்டியை பார்த்துட்டு அந்த அக்கா வந்து எங்கே நம்ம இடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயத்தில் அப்படியே கிட்ட 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 நடிக்கிறாங்க நம்மள மாதிரி. நம்மளும் பயப்படுவோம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அக்கா நம்மளோட பயப்படுறாங்க. அந்த அக்காவை சும்மாக்கிறாங்க, ஆனால் அவங்க அம்மா தான் வந்து அவங்கிட்டெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி ஓகே விடுங்க, என்ன பண்ண முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்ப்பூர் சிட்டிக்கு வந்தாய் விட்டது. யாரா இன்னும் ஆறு நடிச்சு நிற்கிறேன் அப்படி என்னதான் என்ன வச்சுக்கிறானே தெரியல வண்டியில். ஐயோ புறம்போக்கு எப்படி போகிறான் பாரு, வந்தா என்ன பண்ணுறான் பாரு. இங்கே நல்லா கொஞ்சம் இந்த சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது ப்ரோ. இந்த ஜெய்ப்பூர் இங்கெல்லாம் இது ஒரு ராஜஸ்தானோட கேபிட்டலில் ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டின்னு சொன்னாங்க. இங்கே பிங்கே இல்லை, போட்டுக்கிறாங்க பிங்கெல்லாம் இல்லை. இங்கே இந்த பிங்க் சிட்டி, ப்ளூ சிட்டி, கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஃபுல்லெல்லாம் இருக்காது. அது ஒரு ஏரியாவில் ஒரு 50 வீடு இருக்கும். அந்த வீடு கலர் இருக்குன்றதுக்காக ஃபுல்லாகவே வந்து அந்த சிட்டி கலரே இருக்குது அப்படின்றதுக்காக சரி ஃபுல்லாகவே வந்து அந்த கலரில் இருக்காது. அங்கே ஒரு 100-200 வீடுங்க அப்படி இருக்கும். அதனால அந்த பேரை வந்து ஏதோ அந்த ஊர் ஃபுல்லாக இருக்குதுன்றதுக்காக சொல்லி சுற்றிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லலாம்னா ஜாசில்மரை சொல்லலாம். ஏன்னா ஜாசில்மரை வந்து கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு அதில் அர்த்தம் இருக்குது. ஏன்னா அதில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அந்த கலரில் தான் இருக்கும், கோல்டு கலரில் தான் எல்லா பில்டிங்கு, இது இல்லாமல் ஃபோர்ட்ஸு அங்கே எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோத்பூரில் ப்ளூ சிட்டின்னு சொல்லும்போது அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குதுன்றதுக்காக மட்டும் அது ஃபுல்லாக ப்ளூ சிட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒன்று அது ப்ளூ சிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோர்ட்டு விட்டு வெளியே எதனா ஒரு பில்டிங்ஸோ இல்லை நிறைய கடைங்களுக்கு இல்லை அந்த ப்ளூன்ற ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே என்னென்னு பண்ணணும். அதாவது இந்த மாதிரி பிரிட்ஜுங்களுக்கு அப்படி இப்படி எதனா பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஊரே வேறு மாதிரியா இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி. மெயினாக அந்த பிங்க் சிட்டின்றதுக்கு பேர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஒத்துக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் இவ்வளோனா அந்த கலரில் இருக்குதுல்ல. ஒரு 5-6 கிலோமீட்டர் பாருங்கள், மொத்தம் ஃபாரினர்ஸ் விசிட்டிங் இயர். வெள்ளக்கார அக்கா எப்படி இருக்கீங்க? இல்லை எங்கே பார்த்தாலும் அவ்வளோ பிங்காக இருக்குது. வந்தாச்சுங்க, அந்த மகாலுக்கு வந்தாச்சு. மகாலுக்கு நம்ம வந்தாச்சோம், வண்டியை பார்க் பண்ணிட்டோம், போய்விடலாம். பார்க்கிங் பண்ணுறது தேடுறதுக்கே ஒரு நாள் வேணும் போலங்க. சரி வந்தாச்சு மாமே.